எங்கள் வீட்டுக்காரரை வெளியே வேலைக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்காக நானே சொந்தமாக செக்ஷன் போட்டேன். அதில் ஃபேண்ட் தைச்சி கொடுத்துட்ருந்தோம். அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆகணும் அந்த வேலையை என் குழந்தைகளுக்காக. ஆனால் என் மைண்டு பூரா எனக்கு அவர் மேலே தான் இருக்குது. என் குழந்தைகளுக்காக நான் அந்த வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிறக்காக. அவர் பைக் ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தார். நான் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு வண்டி எடுத்திருக்கேன். அந்த வண்டியில் தான் பீஸ் கொண்டு போய் போட்டு எடுத்துகிட்டு வந்து தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் சம்பளம் கிடைக்கும். பீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்ரு போகணும். திருப்பி பீஸ் எடுத்துகிட்டு வந்து தைப்பேன். கொண்டு போய் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து தைப்பேன். அப்படி தைச்சி தான் ஓடிட்டுருக்கு. என்னால் எத்தனை நாளைக்கு இது மாதிரி பண்ணிகிட்ருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா என் நினப்பு பூரா என் வீட்டுக்காரர் மேலே தான் இருக்குது. இருந்தாலும் என் குழந்தைகளுக்காக நான் ஓடித்தான் ஆகணும். ஏன் செய்கிறேன்னா, என் குழந்தைகளுக்காக ஒரு தாய் என்ன செஞ்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என் குழந்தைகளுக்காக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை செய்வேன். எனக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.